பாகிஸ்தான் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸை அப்டேட் பண்ணியே ஆகணும்னு சொல்றாங்க. இதுக்காக இந்த திடீர் முடிவு எடுக்கிறாங்கன்னா ஆபரேஷன் சிந்தூர்ல S-400 பண்ண அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் தான் காரணம். அப்படி என்ன S-400 பண்ணுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ரஷ்யாவோட ஹைடெக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் S-400. 400 கிலோமீட்டர் வரைக்கும் எந்த ட்ரோன் ஃபைட்டர் ஜெட் பறந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ணும். இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட ரேஞ்சுக்குள்ள தான் பாகிஸ்தானோட முக்கியமான ஏர்பேஸ் எல்லாமே வருது. அதனால பாகிஸ்தானோட ஃபைட்டர் ஜெட் ரன்வேல இருந்து டேக் ஆஃப் ஆனாலே போதும், S-400 அதை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். இதனால எவ்வளவு அட்வான்ஸான ஃபைட்டர் ஜெட்டா இருந்தாலும் பைலட்டோட உயிருக்கு ஆபத்து தான். இப்போ பாகிஸ்தான் இதை ஓவர் கம் பண்ணதான் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ்ல லாயல் விங்மேன் ட்ரோன்ஸை இணைக்கணும்னு சொல்றாங்க. இதோடைய வேலை என்னன்னா ஃபைட்டர் ஜெட் கூடவே பறந்து தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணும். அதாவது எக்ஸ்ட்ரா மிசைல்ஸை எடுத்துட்டு போறது, எனிமியோட ரேடாரை கன்ஃபியூஸ் பண்றது, டீகாயா மாறி ஃபைட்டர் ஜெட்டை காப்பாத்துறது போன்ற எல்லா வேலைகளையும் செய்யும். இதனால ஃபைட்டர் ஜெட்ல இருக்கிற பைலட் சேஃபான இடத்துல இருந்துகிட்டே இந்த லாயல் விங்மேன் ட்ரோன்ஸை ஆபரேட் பண்ணுவாரு. அதனால பைலட்டோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. இப்படி ஒரு ஏர்ஃபோர்ஸை பாகிஸ்தானால உருவாக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இப்ப இருக்கிற நிலைமையில அவங்களால இது முடியாதுன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய கவர்மெண்ட்டே கடன் வாங்கி தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில பாகிஸ்தான் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸுக்குன்னு தனியா ஃபண்டிங்கை ஒதுக்க முடியவே முடியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.